சென்னையில் பெண்களை விரட்டும் கெட்ட ராட்சதர்கள் பட்டியலில் லேட்டஸ்டாக இணைந்து உள்ளார் ஒரு போக்குவரத்து காவலர். ஆள் நடமாட்டம் இல்லா இரவில் பாதுகாப்பளிக்க வேண்டிய வேலையே பயிரை மேய துடித்தது ஏன்? அந்த நள்ளிரவு நேரத்தில் மாணவி சாலையில் சுற்றித் திரிய என்ன காரணம்? பரபரப்பு பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. அம்மா, இப்போதைக்கு எனக்கு திருமணம் வேண்டாம், நான் படிக்கணும், நிம்மதியா என்னை படிக்க விடுங்க என்று தாயிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பள்ளி மாணவி ஒருவர் நள்ளிரவில் திடீரென்று வீட்டில் இருந்து மாயமானார். காலையில் தனது மகளை காணாமல் தவித்து போன ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மாணவியின் தாய் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் 26ஆம் தேதி புகார் அளித்தார். கணவன் இல்லாத நிலையில் தானே உழைத்து மகளை படிக்க வைத்த நிலையில் அவள் மாயமானதாக போலீசாரிடம் தெரிவித்தார். குடியரசு தின பாதுகாப்பு பணிக்கு சென்ற போலீசார் வந்த பின்னர் ராஜஸ்தானி பெண் அளித்த புகாரை விசாரிக்க தொடங்கினர் போலீசார். அந்த மாணவி படித்த பள்ளியில் விசாரித்த போது அவர் மந்தை வெளியை சேர்ந்த 16 வயது சிறுவனை காதலித்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அந்த சிறுவனின் வீட்டுக்கு சென்று விசாரித்த போது அந்த மாணவி கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் தனது மகனை பார்க்க வந்ததாகவும் தான் சப்தம் போட்டு அவரது வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டதாகவும் பொறுப்பான தாயாக பதிலளித்தார். ஆனால் மாணவி மாயமான அதே நாள் அவர் காதலித்த சிறுவனும் மாயமானதால் அவனது தாய் சொல்வது பொய்யாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சிறுவனின் தாய் பயன்படுத்திய செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த சிறுவனின் தாய் கடலூரில் உள்ள ஒரு செல்போன் நம்பருடன் நீண்ட நேரம் பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து கடலூர் நம்பரை வைத்து மாணவி மாயமான வழக்கில் துப்பு துலக்கியது காவல்துறை. பதின்பருவ காதல் என்பது ஒரு இன கவர்ச்சி. அந்த வயதில் மனதை கட்டுப்படுத்தாமல் இஷ்டத்துக்கு அலையவிட்டால் படிப்பும் கெட்டு வாழ்க்கையும் கெட்டுப்போகும் என்று ஆசிரியர்கள் கூறுவது எத்தனை சரியானது? படிப்பதற்கு இன்னும் வயது இருக்கின்றது. அதற்குள்ளாக உணர்ச்சிகளுக்கு அடிமையான அந்த இரு சிறார்களும் செய்த தவறு என்ன? அதன் பலனாக அவர்களுக்கு கிடைத்த இழப்பு என்ன? தொடர்ந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கும் இன்றைய இளசுகளைப் போலவே சம்பந்தப்பட்ட மாணவியும் தனது வயதையொட்டிய 16 வயது சிறுவனுடன் காதலில் விழுந்துள்ளார். படிப்பையும் வயதையும் எதிர்காலத்தையும் மறந்து காதல் மொழிகளால் கவரப்பட்டு அவனையே திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு அவன் மீது காதல் மயக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. தனது மகளின் நடவடிக்கை தாய்க்கு அரசல் புரசலாக தெரிய வந்ததால் தாயின் வளர்ப்பு சரியில்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்று உஷாராகி அந்த சிறுமிக்கு தங்கள் ஊரைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தாயுடன் சண்டையிட்ட அந்த மாணவி கடந்த 25ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி காதலனுடன் கடலூருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டு மாணவனின் உறவினரின் வீட்டில் தங்கியிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் மாயமான மாணவியையும் கூட்டிச் சென்ற சிறுவனையும் கடலூரில் வைத்து மீட்டனர். போலீசாரின் விசாரணையில் சம்பவத்தன்று வீட்டில் இருந்து மாயமான மாணவி முதலில் காதலன் வீட்டுக்கு சென்றபோது மாணவியை கடுமையாக திட்டிய மாணவனின் தாய் ஒழுங்கு மரியாதையா உன் வீட்டுக்கு போ என்று திட்டி அனுப்பியது தெரிய வந்தது. பின்பு எப்படி காதலனுடன் மாணவி கடலூருக்கு புறப்பட்டு சென்றார் என்று விசாரித்த போது போலீஸ் ரோந்து வாகனத்தில் நள்ளிரவில் வலம் வந்த கெட்ட ராட்சதன் அடையாளம் காணப்பட்டார். நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக சென்று வர வேண்டும் என்பதில்
யாருக்கும் இங்கே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் 10 பருவ மாணவி ஒருவர் இலக்கில்லாத அம்பு போல சாலையில் சுற்றினால், பித்து பிடித்து அலையும் காமுக ராட்சதர்களின் பார்வைப்பட்டால் அந்த மாணவிக்குதானே பாதிப்பு? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தது. தனியாக சுற்றிய மாணவிக்கு புத்தி சொல்லி வீட்டில் சேர்த்திருக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த ஒருவராலேயே இந்த அசம்பாவிதம் நடந்ததுதான் வேதனையிலும் வேதனை. சிறுவனின் தாய் விரட்டி விட்டதால் அந்த நள்ளிரவில் தனது வீட்டுக்கு திரும்பிச் செல்ல மனம் இல்லாமல் சென்னை சாந்தோம் சாலையில் சுற்றி திரிந்துள்ளார் அந்த மாணவி. அப்போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஒருவரை அவரது வீட்டில் இறக்கிவிட்டுவிட்டு ரோந்து வாகனத்தில் திரும்பி வந்த போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் சாலையில் தனியாக நின்ற மாணவியை பார்த்துள்ளார். அந்த மாணவிக்கு உதவுவது போல பேச்சு கொடுத்து அந்த மாணவியை பட்டினப்பாக்கத்தில் உள்ள போலீஸ் பூத்துக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு மாணவியை படுத்திருக்கச் சொன்ன அவர் காலையில் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அருகிலேயே காவல் இருப்பது போல அமர்ந்துள்ளார். போதிய வெளிச்சம் இன்றி இருள் சூழ்ந்து காணப்பட்ட அந்த போலீஸ் பூத்தில் மாணவி கண் அயர்ந்த நேரம் பார்த்து அவரிடம் காவலர் ராமன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக கத்தி கூச்சலிட்ட அந்த மாணவியை சமாதானப்படுத்திய காவலர் ஆடையின் மேல் தூசி படிந்ததாகவும் அதனைத்தான் கையால் துடைத்து விட்டதாகவும் சமாளித்துள்ளார். காவலரின் தவறான எண்ணத்தை புரிந்து கொண்ட மாணவி அங்கிருந்து செல்ல முயன்றுள்ளார். அந்த மாணவியை மந்தை வெளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ரோந்து வாகனத்தில் ஏற்றியுள்ளார் காவலர் ராமன். அந்த காவலரின் எண்ணில் இருந்து தனது காதலனை அழைத்த அந்த சிறுமி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில் தவிக்கும் தகவலை தெரிவித்துள்ளார். மாணவிக்கு செல்போன் பயன்படுத்த சொல்லிக் கொடுப்பது போல காவலர் ராமன் ரோந்து வாகனத்தில் வைத்து மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் மந்தை வெளிக்கு வந்தது ரோந்து வாகனம். சிறுமியிடம் நடந்ததை வெளியில் சொல்லக்கூடாது என்று காவலர் ராமன் மிரட்டி இறக்கிவிட்டு சென்றதாக அந்த சிறுமி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். தன்னை தேடி வந்த காதலனுடன் அவனது வீட்டுக்கு சென்றதால் அவனது தாய் தன்னை ஏற்றுக்கொண்டதாகவும் இங்கிருந்தால் வீணான தொல்லை ஏற்படும் என்பதால் தங்கள் இருவரையும் கடலூருக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த மாணவி போலீசாரிடம் தெரிவித்தார். கடலூரில் தங்கியிருந்த போது காதலியான மைனர் பெண்ணை 6 முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த சிறுவன் சிறுமியை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் சிறுவனுடன் அனுப்பி வைத்த தாய், சாலையில் சுற்றிய சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் ராமன் ஆகிய 3 பேர் மீதும் போக்சோ சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவலர் உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்தனர். தமிழகத்தின் தலைநகரம் பெண்களுக்கு எப்போதும் பாதுகாப்பானது என்பதை உணர்த்த கண்ணியத்துடன் பணியாற்ற வேண்டிய கட்டுப்பாடு மிக்க காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் கடமையை மறந்ததால் சிறுமியின் வாழ்வே சீரழிந்து உள்ளது. 10 பருவம் பக்குவம் இல்லாதது. பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று உடனே நம்பிவிடும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மிகுந்த கண்காணிப்புடன் வளர்க்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையை பறிகொடுத்துவிட்டு அந்த சிறுமி தற்போது காப்பகத்தில் தவித்து வரும் நிலையில் அந்த சிறுமியின் வாழ்க்கை சீரழிய காரணமானதாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் கம்பி எண்ணி வருகின்றனர். குற்றம் கேடு தரும்.